நாளை மறுமையில் ஒரு கேள்வி எனக்கு உண்டு. மறு உலகத்துடைய முதல் படிக்கட்டு கபரு. கபர்ல நாம் யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு நடக்கும். உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தீன் ஏது, நீ யார பின்பற்றி நடந்தக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கொஸ்டின். நாளை மறு உலகத்துல அல்லாஹு தஆலா நேரடியாக நம்மிடத்தில் சில கேள்வி கணக்கு கேட்பான். அதுக்கு சரியான பதிலை சொன்னாதான் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கும். அதுல அல்லாஹு தஆலா முதலாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டா, தொழுதியா? இதான் முதல் கேள்வி. அவ்வலுமா யுஹாசபு யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். மறுமையில் முதலாக அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்வி தொழுகை. தொழுதியா அப்படின்னு கேட்பான். அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டா பாக்கி எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிச்சு விட்டுருவான். பல தடவை நம்ம கேட்டதுதான், இருந்தாலும் சொல்றேன். அப்ப இந்த தொழுகை என்பது ஏன் அல்லாஹு தஆலா முதலாக கேட்கிறான்னு கேட்டா, அதுல பல விஷயங்களும் பல தத்துவங்களும் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவை ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் எது? தொழுகை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னை சிந்திக்கிறோம்னு சொன்னா, உன்னை பத்தி ஞாபகப்படுத்துறோம்னு சொன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி. என்னுடைய ஓர்மை வரணும்னு சொன்னா நீ தொழுகுனா, என்னுடைய ஞாபகம் வரணும்னு சொன்னா நீ தொழுகு அப்படின்னு சொன்னான். இப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனை ஒரு பக்கம். ரெண்டாவது, யாரு அதிகமா சுஜூது செய்றாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா இஷ்டப்படுறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்கா இல்லையா, அல்லாஹ் தஆலா ரொம்ப நம்ம பக்கமா வரக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டா சுஜூதுடைய நேரத்துல. சுஜூதுடைய நேரத்துல அல்லாஹ் தஆலா நம்ம பக்கத்துல அடியான் என்ன சொல்றான், என்ன கேட்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பார்க்கறான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நீங்க கேட்க வேண்டியதுல சுஜூதுல படுத்துட்டு கேளு. கேட்க வேண்டியது பூரா சுஜூதுல கேளு. நமக்கு தெரிஞ்ச பாஷையில கேட்கலாம், அதுக்குன்னு அரபி அல்லாத மற்ற பாஷையில கேட்க கூடாது இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அரபி அல்லாத வேற பாஷையில நம்ம கேட்க கூடாது, அரபியிலே கேட்கலாம். எப்படி? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன். இதை விட பெரிய ஒரு துஆ வேறொன்னும் கிடையாது. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம அஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹும்ம அஅத்கினா மினன் நார் வஅத்கில்னா. இத பூரா எங்க கேட்கணும்? சுஜூதுல கேட்கணும். சுஜூதில் துஆவை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்ஃபர்மேஷன் தர்றாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா உத்து பார்க்கக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டா சுஜூத். அப்போ சுஜூதுங்கிறது இதெல்லாம் ஆன்மீகமான விஷயம். இனி சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? சயின்ஸ் ஒரு மனிதன் சுஜூதுக்கு போறது, இந்த ஹார்ட் மேல பிரெயின் கீழே இல்லையா? ஹார்ட் மேல பிரெயின் கீழே. இந்த ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் இடையில ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் கிளீனா பிரெயினுக்கு போகும். பிரெயின்ல போய் எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணும். சயின்ஸ் சொல்லுது, அப்படியே காமிக்கிறான், கிளீனா காமிக்கிறான். சுஜூது செய்யறது மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகுது, என்ன நடக்குதுங்கிறது காமிக்கிறான். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா ஒண்ணு சொல்லலாம். இந்த அதிகமா நின்னுக்கிட்டு வேலை செய்யறாங்களா இல்லையா? சேல்ஸ்மேனு கடையில் எப்ப பார்த்தாலும் நிக்கிறதா வேலை, நின்னுகிட்டே காலத்து போறாங்க. அவங்க கடைசியில காலுக்கு மருந்துக்கு காசு கொடுத்து அவங்க தோத்து போயிடுவாங்க. என்ன காரணம்? முட்டு கீழே போற அந்த என்ன பேரு, வெரிகோஸ், அது இது லொட்டு லொடக்கு எல்லாம் பிளட் பூரா அங்கேயே தங்குதுங்க. பிளட் பூரா அங்கேயே தான், மேல வர்றது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கடைசியில ஒரு வியாதிஸ்தனா மாறிடுறான். அது வெரிகோஸ், அது நரம்பு பிடிக்கிறது, காலு சுடுக்கிறது. கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா விரல் எடுக்கணும்னு சொல்லுவான், பின்ன பாதத்தை எடுக்கணும்னு சொல்லுவான், பின்ன உலகூர துண்டிக்கணும்னு சொல்லுவான். என்ன காரணம்? காலு நின்னு. அப்ப அதுக்கு இந்த சுஜூதுங்கிறது இருக்கா இல்லையா? சுஜூது நம்முடைய கால் விரல் தொட்டு மூளை வரையும் சரி சமமா இருக்கும். அப்ப பிளட் கரெக்டா அப்படி பாஸ் ஆகும்.
கரெக்டா பாஸ். அப்படி பாஸ் ஆகுது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா உடம்புல எந்த வியாதியும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. டாக்டர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் அதிகமா பேசுறது இல்லை, டாக்டருக்கு பாக்குறாரு. அப்ப அதனால இந்த சுஜூதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான, அதனாலதான் அல்லாஹ்வுத்தாலா முதல் கேள்வி என்ன கேட்கிறான், தொழுதியான்னு கேட்கிறான். சரி, இனி வேற சில கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் எப்படி கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்ப இங்க தொட்டதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க இல்லையா, அங்க வந்து ஜிஎஸ்டி இல்லாத சில அமல் இருக்குது. என்ன, அத்தாவுக்கோ அம்மாவுக்கோ செலவு செஞ்சு அல்லாஹ்வுத்தாலா அதுக்கு கணக்கு கேட்க மாட்டான். ஏன் அம்மாவுக்கு இவ்வளவு செஞ்ச, அத்தாவுக்கு ஏன் இத்தனை லட்சத்தை கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு கொடுத்த. சில பேர் ஆஸ்பத்திரி கொண்டு பார்க்க அதிபதியா கொண்டு போவாங்க, ஸ்ட்ரக்சர்ல வச்சு உந்தி வேகமா கொண்டு ஐசியில் போட்டுட்டு எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க. எவ்வளவு செலவான பரவாயில்ல, டாக்டர் அங்க கொக்கி போடுவாங்க, டாக்டர் அங்க கொக்கி போடுவான். என்னன்னு பார்ட்டிட்டு கடந்துடலாம், எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துன்னு சொன்னா இல்லையா, எத்தனை லட்சம் வேணும் கறக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து தொடங்குவான். 2.5 லட்சம் பில் போடுங்க, நான் மறுநாள் ஒரு 5 லட்சம் பில் போடுங்க, இப்படின்னு சொல்றேன். அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் கேட்டா, அத்தாவுக்கு அம்மாவுக்கு நீங்க எவ்வளவு செலவு செய்தாலும் நாளைக்கு அல்லாஹ்வுத்தாலா ஏன் இவ்வளவு செலவு செய்துன்னு கேட்க மாட்டா, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரெண்டாவது என்ன தெரியுமா, நோன்பாளிகளுக்காக வேண்டி நாம் செலவாக்கிய ஒரு கணக்கு இருக்கா இல்லையா, நோன்பாளிகளுக்கு கொடுத்துமா இல்லையா, ஏன்ப இவ்வளவு கொடுத்த, அவங்க பாட்டுக்கு 10,000 ரூபாய் கேட்டு 10,000 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ்வுத்தாலா கேட்க மாட்டான், அல்லாஹ்வுத்தாலா கேட்க மாட்டான். நோன்பாளிகளுக்காக வேண்டி எவ்வளவு நீங்கள் செலவு செய்தாலும் அதையெல்லாம் சேரிட்டியில் அல்லாஹ்வுத்தாலா சேர்த்துருவான், தர்மத்தில் அல்லாஹ்வுத்தாலா சேர்த்துருவான், அதுக்கு கணக்கு கிடையாது. ஏன் இவ்வளவு கொடுத்து நல்லா கேட்க மாட்டான். மூணாவது என்னன்னு கேட்டா, சஹரு உணவு, நோன்பாளிகளுக்காக சஹருக்கு உணவு கொடுக்குறோமா இல்லையா, இப்ப டெய்லி இங்க 30 பேர் 40 பேருக்கு டெய்லி சஹர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உணவா கேட்கு. ஏன் உன்னை யாரும் சஹருக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னா அப்படின்னு நல்லா கேட்க மாட்டான். அதெல்லாம் சேரிட்டியில சேர்த்திருவான் அல்லாஹ்வுத்தாலா, தர்மத்தினுடைய கணக்கில் சேர்த்திருவான், அதுக்கெல்லாம் நன்மையை பல மடங்கா அல்லாஹ்வுத்தாலா தருவான். அப்ப இதெல்லாம் வந்து மறுமையில நமக்கு மிகப்பெரிய கூலியை தரக்கூடிய காரியங்கள். இதுவரைக்கும் நம்ம செலவாக்குனதும் இனி வரக்கூடிய நோன்புகளுக்கு செலவாக்கக்கூடியது எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுத்தாலா நல்ல கூலியை, நல்ல அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய, அல்லாஹ் கபூல் செய்த ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. இன்னைக்கு 28வது நாள் தராவி யாரெல்லாம் தொழுதார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா, பொதுவா ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு எடுத்துங்களேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டபிள் இல்லையா, கான்ஸ்டபிள் தானே, அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டர், அதுக்கு அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் இல்லையா, அப்படி போய் ஐஜி அப்படி இப்படி ஐபிஎஸ் வரைக்கும் அப்படியே போகும், இல்ல ப்ரமோஷன். அதே மாதிரி நோம்பு 27 நான் ஒரு காரியம் சொன்னேன், என்ன தெரியுமா, 40 வருஷத்துடைய அமல் அல்லாஹ்வுத்தாலா கூட்டி தர்றான்னு சொல்றேன் இல்லையா, 40 வருஷத்துடைய அமல் அல்லாஹ்வுத்தாலா கூட்டி தர்றான்னு. இப்ப இன்னைக்கு தொழுது என்னன்னு கேட்டா, நம்ம விடாம தராவி தொழுது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்து 28 வரைக்கும் எத்துனால அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யறாரு தெரியுங்களா, யர்ஃபஉல்லாஹு லஹு அல்ஃப தரஜத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் 1000 வருஷத்துடைய அமல், 1000 வருஷத்துடைய தரஜா, 1000 வருஷத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ்வுத்தாலா உயர்த்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்தஸ்து அல்லாஹ்வுத்தாலா கூட்டிட்டு வர்றான். அப்படிப்பட்ட அந்தஸ்துள்ள அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. اللهم اعتقني من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقني من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقني من النار وادخلنا الجنة يا رب العالمين. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.